வெளிநாடு வர்றது நம்ம பேருடைய கனவு லட்சியமாக இருக்கும். நீங்கள் வெளிநாடு வர்றதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மரியம் மெடிக்கல் சென்டரில் போய் நீங்கள் மெடிக்கல் போட்டாலும் சரி, நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய காமா மெடிக்கல் சென்டரில் போட்டாலும் சரி, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரேயில் மட்டும் உங்களுக்கு எலும்பில் தழும்பு இருக்குது, உங்கள் நெஞ்சில் சளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுறாங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் அங்கங்கே ஏஜென்ட் வச்சு நீங்கள் என்னாச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சா, நாங்கள் வாங்க உங்களுக்கு ஓகே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 60,000 மட்டும் கொடுங்க மெடிக்கலுக்கு, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் வச்சு அங்கங்கே வந்து பணம் பிடுங்குறாங்க. அதில் போய் மாட்டிக்காமல் அலர்ட் ஆகிருங்க. உங்களுக்கு இங்கே திருச்சி, நம்ம சென்னை திருச்சியும் வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு மெடிக்கல். நீங்கள் கோழிக்கோட்டில் இருக்க மெடிக்கல் சென்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே வந்து நல்ல பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழ்நாடு மாதிரி அதிகமாக ரிஜெக்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. என்ன ப்ராப்ளம் இருக்கோ ஸோ அதுக்காக மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் திருச்சியிலையும் சென்னையிலையும் போட்டு மெடிக்கல் போய் அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்த அப்பாயின்மெண்ட் போகிறதுக்கு வந்து 1 மாதம் வெயிட் பண்ணணும். ஸோ வந்து உங்களுக்கு விசா வேலிடிட்டி வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்துடும். மறுபடியும் 1 மாதம் கழிச்சு போய் கேரளாவில் போய் நீங்கள் மெடிக்கல் போடும்போது இதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வரீங்கன்னு சொல்லி அந்த கொஸ்டின்லாம் வரும். அதனால் கொஞ்சம் அலர்ட் ஆகிருங்க. தேவையில்லாமல் திருச்சியிலையும் சென்னையிலையும் போய் மாட்டிக்காதீங்க.